இது உங்களுக்கு எப்படி மறைமுகமான பேச்சு இல்ல. ரொம்ப வெளிப்படையான, நேரடியான தரவுகளோடு கூடிய பேச்சு. நாங்கள் ஆட்சியில இருந்தபோது தேசிய ஜனநாயக ம். கூட்டணி மேல வந்து எங்களுக்கு ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை அனுமதித்தது. இப்படி 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் இந்திய வரலாற்றுல குடுத்ததே கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். அதேபோல தற்போதைய திமுக அரசு செயல்படுத்துவதாக விரும்பி பிறகு நடத்த முடியாமல் போய் மத்திய அரசிடம் கேட்டு மத்திய அரசு ஒப்புக்கொண்ட 63,000 கோடி ரூபாய்க்கான மெட்ரோ ஃபேஸ் 2 சென்னை ஃபேஸ் 2 திட்டம். ஒரே திட்டத்துக்கு ஒரே நேரத்தில் 63,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்பது இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாது. பார்த்தா 5,000, 10,000, 12,000 கொடுப்பாங்க. 63,000 கோடி திட்டத்துக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வந்து பெர்மிஷன் கொடுத்து சாங்ஷன் பண்ணது மத்திய அரசு. அதையும் குறிப்பிட்டிருந்தார். 14,000 கோடி ரூபாய் மதிப்புல வந்து நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அதிமுக ஆட்சி இருந்தபோது கோரிக்கையா வைத்தும் அதை வந்து குடியரசுத் தலைவருடைய உரையிலேயே வந்து அதுக்கு அனுமதித்து அதை வந்து சாங்ஷன் பண்ணி செயல்படுத்துங்கன்னு கேட்டப்போ 2024ல திமுக அரசு வந்து செயல்படுத்தாம கிடப்புல போட்டிருக்கு. நம்முடைய ஆட்சி வந்தால் திரும்பி வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு மதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இந்த மாதிரி பல விஷயங்களை தரவுகளோட மத்திய அரசு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யவில்லையா அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு தமிழகத்துக்கு ஏராளமான விஷயங்களை செய்திருக்கிறது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப இல்ல, உங்களுக்கு நினைவிருக்கு, இதற்கு முன்னாடியே அவர் வந்து இந்த கூட்டணி அமைந்த பிறகு 2017 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி சுமூகமா நடப்பதற்கு பெரிய உதவி செய்தது பாஜக அரசு அப்படிங்கிறத பாரத பிரதமர் நரேந்திர மோடிங்கிறத வெளிப்படையாக குறிப்பிட்டார்.